பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனம். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் திறக்கும் வாசலை யாராலையும் அடைக்க முடியாது. கர்த்தர் அடைக்கும் வாசலை யாராலும் திறக்கவும் முடியாது. சில வேளைகளில் நாம் எதையா செய்யலாம் சொல்லி தொடங்குவோம், ஆனால் அந்த காரியம் தடைப்பட்டு போய்விடும். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். எப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாருன்னா, இதற்கு முன் உள்ள பகுதியை வாசித்து பாருங்கள். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆமென். அவருடைய வசனத்தை நாம் கை கொண்டு நடந்தால் நாம் எதை செய்ய தொடங்குகிறோமோ அது ஒரு நாள் அடைக்கப்படாதபடிக்கு அந்த வாசல் திறந்திருக்கும். அதில் ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வரும். தாவீது வாழ்க்கையை எடுத்துக்கோங்க. தாவீது எங்கெல்லாம் போனானோ அங்கே வெற்றி பெற்றான். அதே இது சவுல் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனான், அவன் வெற்றி பெறவில்லை, திரும்ப தோல்வியோடு வந்திருக்கிறான். நாமும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் வசனத்தை கை கொண்டு நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமும் தடைபடாதபடிக்கு திறந்தே இருக்கும் வாசல்கள். ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.